கேரளாவுல என்னென்ன பயிர் செய்றாங்க, விவசாயம் பண்றாங்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவா சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் காட்டுற இது வந்து மிளகு கொடி. அ இந்த மிளகு கொடி வந்து மரத்தில வெத்தல கொடி ஏத்தி விடுற மாதிரி தான் மரத்தில வந்து இந்த கொடிய ஏத்தி விடுவாங்க. கீழ சின்ன கொடியா வச்சு, அது படர்ந்த உடனே அப்படியே மரத்தில சுத்தி விட்டோம்னா, அது அப்படியே கொடி மாரி நல்லா மேல வரைக்கும் படர்ந்துட்டு போகும். இதில காய் வந்து இந்த பச்சையா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சின்ன இந்த அ குட்டி குட்டியா அதுதான் காய் இதில. இந்த காய வந்து எப்படி பறிப்பாங்க அப்படின்னா, அம் நல்லா பழுத்து மரத்திலேயே பழுத்து சிகப்பு கலர்ல ஆயிடும். இந்த காய் வந்து சிகப்பு கலர்ல ஆனதுக்கப்புறம், அத வந்து ஏணி வச்சு பறிப்பாங்க. மரத்துலயும் காயம் படக்கூடாது, கொடியிலயும் காயம் படாம ஏணி வச்சு ஒரு இரும்பு ஏணி வச்சிருப்பாங்க. அந்த ஏணி வச்சு ஏறி ஒன்னொன்னா பறிச்சு, அத மிளகு எல்லாத்தையும் காய வச்சு, அப்புறம் வந்து கடையில போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து ஒ வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேற ஏதோ ஒரு என்ன மரமா இருந்தாலும் சரி, அந்த மரத்தில இந்த கொடிய ஏத்தி விட்டுருவாங்க. ஏன்னா, வீட்டுக்கு ஆகும்ல. ஒரு 2 கொடி இருந்தா கூட அதில இருக்க மிளகு வீட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஏத்தி விட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா இந்த மரம் ஃபுல்லாமே வந்து மிளகு கொடி தான் இருக்கு. இந்த கீழ வயர் மாரி தொங்குறது வந்து கரண்ட் வயர் கிடையாது. இது வந்து இங்க தண்ணி போறது வயர் வந்து மேல தான் இந்த மாரி விட்டுருக்காங்க. மேலேயும் விட்டுருக்காங்க. பஞ்சாயத்து தண்ணி அப்படின்றது வந்து ரோட்டு ஓரத்தில இந்த இந்த மாதிரி சின்ன இந்த ரோட்டு ஓரத்தில போறது வந்து பஞ்சாயத்து தண்ணி. மேல போறது வந்து இந்த ப போர் போட்டிருப்பாங்கல்ல. ஒவ்வொரு வீட்ல போர் போட்டிருப்பாங்க. நெறையாலாம் இங்க தண்ணி அந்த அளவுக்கு போர் போட முடியாது. தண்ணி ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைக்காது. அதனால யார் வீட்ல போர் போட்டிருக்காங்களோ, அவங்க மூலமா கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க இந்த வயர்ல. நம்ம பக்கத்துல தேவைப்படுறவங்க காசு 1/2 மணி நேரத்துக்கு ரூ. 150 ரூ. 200 குடுத்து தண்ணி பிடிச்சுக்கிறணும். அடுத்தது வந்து அ ஏலக்காய் செடி காட்டுறேன் வாங்க. இதுதான் ஏலக்காய் செடி. அடுத்த விவசாயம் இங்க பண்றது வந்து. ஏலக்காய் செடிலாம் வந்து ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல தான் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் அத விவசாயம் பண்றவங்கன்ற வந்து ஏக்கர் கணக்குல வச்சிருப்பாங்க. அ இது ஏ ஏலக்காய் செடியில வந்து எங்க காய் இருக்கும் அப்டின்னா, வேர் பகுதியில அ ஒரு வெளியிலேயே வேர் வர்ற மாதிரி, அது ஒரு சின்ன குச்சியா வெளிய வந்தா அது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில தான் வந்து பூ வச்சு காய் காய்க்கும். இந்த காய் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய காயா நல்லா கரும்பச்சை கலர்ல வந்ததுக்கப்புறம், அ கொஞ்சம் லைட் மஞ்சள் அந்த மாரி இருக்கிறப்ப அந்த காய எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில காய் வந்து கொஞ்சம் மஞ்சள்ல இருக்கும். மத்ததெல்லாம் பச்சை கலர்ல இருக்கும். போன வாரம் தான் அந்த காட்டுல வந்து காய் எடுத்துட்டாங்க. இப்ப இது 2வது தடவ இன்னும் 1 மாசம் கழிச்சு எடுப்பாங்க. ஓ அந்த கேப் விட்டு. எடுக்கிறப்போ அந்த காய வந்து காய வச்சு கடையில கொண்டு போய் குடுப்பாங்க. அண்ட் இந்த விவசாயத்திலே வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் இவ்வளோ தூரம் கேப் இருக்கும். அப்படி கேப் இருந்தா தான் வந்து அது நல்லா முளைச்சு பெரிய இதா காய் குடுக்குற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டு தான் வைப்பாங்க. ம். அண்ட் உள்ள களச்செடியெல்லாம் வந்து முளைக்காதான்னு கேட்டா கண்டிப்பா முளைக்கும். அத வந்து வெயில் காலத்துலலாம் வெயில் இந்த செடி வேர்கள தாக்காம இருக்கு. ஏன்னா வேர்ல தானே காய் வைக்குது. அந்த வேர்ல தாக்காம இருக்கிற அளவுக்கு அந்த செடியெல்லாம் வந்து அப்படியே காய வச்சு அதில அந்த களச்செடியெல்லாம் அது திரும்ப அந்த காட்டுக்குள்ளேயே அந்த செடி ஓரத்திலேயே போட்டுடுவாங்க. வெயில் தாக்காம இருக்கிறதுக்காக. அண்ட் அடுத்து 3வது வந்து இது காப்பி செடி. இப்ப நான் காட்டுறது வந்து வாழை மரத்துக்கு பக்கத்துல இருக்க காப்பி செடி. இத வந்து அ எப்படின்னா, இதுலயும் பூ விட்டு காய் காய்க்கும். பூ வந்து மல்லிகைப்பூ மாதிரி நல்ல வெள்ளை கலர்ல நெறைய பூ பூக்கும். அப்புறம் காய் காய்ச்சி இந்த மாதிரி ஒரு சில பழம் வந்து இந்த அளவுக்கு பழுத்து வர்றப்ப, அந்த பழத்த எடுத்து காய வச்சு, அத கடையில போடுவாங்க. அங்க வேற ப்ராசஸ் பவுடர் ஆக்குறதுக்கு வேற ப்ராசஸ் நடக்கும் கடையில. வாங்குறவங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வறுத்து, காய வச்சு, பொடியாக்கி என்னென்னமோ பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியல. அண்ட் இது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இங்கெல்லாம் எல்லாமே எங்க வீடு கட்டியிருக்கிறதே வந்து ஒரு பாதி பாறைய உடைச்சு, அந்த பாறை மேல தான் வீடு கட்டியிருக்கான். இது வந்து சும்மா வீட்டுக்கு பின்னாடியே இருக்க பாறை மேல ஏறி அந்த வியூ பாயிண்ட்ட எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். கேரளா வந்து கடவுளின் தேசம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு அடுத்தடுத்து வர்ற ஷார்ட்ஸ் வீடியோல நான் சொல்றேன். என்னென்ன பொருள் எந்த பொருள் விளைய வச்சாலும் அப்படியே சூப்பரா வருது. அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு இதே தேவையே இல்ல.